ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம 2008 ரிலீஸ் ஆன சேசர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கொரியன் மூவி. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் பற்றி தான் இருக்கும். கதையோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சீரியல் கில்லர் இருப்பாங்க. அவனை வந்து பிடிக்கிறது தான் கதையே. ஆனால் நார்மலாக எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர்லாம் வந்து லாஸ்ட்டில் தானே காமிப்பாங்க, யாருனே காமிக்க மாட்டாங்க. அப்படி தானே பார்த்துட்டு போனோமோ. எவன்டா சீரியல் கில்லராக இருப்போம், நிறைய ட்விஸ்ட் வச்சு அப்படி இப்படி இல்லை போலீஸ்லாம் துரத்தி போகிற மாதிரி தானே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு போலீஸும் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரனை வந்து தேடி கண்டுபிடிச்சு போவான். ஆனால் கொலைகாரனை ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அவன் தான் கொலைகாரங்கிறதுக்காக எந்த ஒரு ப்ரூஃப்மே இருக்காது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது பத்தி தான் இந்த கதை ஃபுல்லாவே போகும். கடைசியில் அவனை பிடிச்சாங்களா இல்லையா, எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி தான் ஃபுல்லாவே போகும். சரி வாங்க அப்படியே படத்துக்குள்ள போயிருவோம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணு ஒருத்தி வந்து ஒரு கார்ல வந்துகிட்டு இருக்கா. டிராஃபிக்ல நின்றுகிட்டு இருக்கா. யாரோ ஒருத்தவங்க கால் பண்றான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணும் பேசுது. பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்ங்க. ஓகேவா, அதுக்காக தான் வந்திருக்கா, பிசினஸ்க்காக கஸ்டமரை பாக்குறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்ப கஸ்டமரை கூட்டிட்டு நேரா கஸ்டமரோட வீட்டுக்கே போறாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ்லாம் டைரக்டா வந்து வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஏதாச்சும் பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. இப்போ அந்த பொண்ணும் போயிட்டு கஸ்டமர் சொல்றான், அந்த மாதிரி இங்க பார்க் பண்ணிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொன்னா அந்த பொண்ணு பார்க் பண்ணிட்டு அப்படியே கஸ்டமர் நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட நான் அடுத்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலைல பொழுது விடிஞ்சிருது. அந்த கார் வந்து அங்கேயே தாங்க இருக்கு, எங்கேயுமே போல. பயங்கரமா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா அது பார்க்கிங் கூட கிடையாது, அங்கெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது பெருசா. ஆனா நிறைய பேர் இடம் இல்லையா அப்படின்னா அங்கே தான் பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ சில போலீஸ்கார் ஒன்று வருது, வந்து இந்த காரை பாக்குறாங்க. இந்த கார் அப்படி நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு. கார்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்கு, அதுல நிறைய நம்பர்ஸ் எழுதி இருக்கு. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த நம்பர் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவோடது. ஏன்னா நம்ம ஹீரோவோட நம்பர் யார் எழுதிருக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த ப்ராஸ்டிடியூட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ நிறைய பேர் நம்ம ஹீரோ கால் பண்ணுவாங்க, அது மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து பொண்ணு அனுப்புவாரு. இந்த வேலையை தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அந்த கார்லயே நம்ம ஹீரோவோட நிறைய நம்பர்லாம் எழுதி ஒட்டிருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கீழே தான் வேலை பார்க்கறா. இப்போ ஹீரோ வந்து பார்க்கறா, அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு காலும் எதுவுமே வரல. நைட்டு போனவ என்ன ஆனானே தெரியல. ஆனா இது மாதிரியே 2-3 பொண்ணுங்க இது மாதிரி ஓடி போயிட்டாளுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா, அப்புறம் திரும்ப இந்த பொண்ணு இப்போ ஓடி போயிட்டா நினைச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு காசு கொடுத்து தான் பண்டிலா, அதாவது ஒரு 20,000-30,000 காசு கொடுத்து அந்த பொண்ணுங்களை வாங்குவான். வாங்குறதுல அந்த பொண்ணுங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போடுவான். இப்போ அந்த பொண்ணுங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓடி போயிடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கா, சரி இவளுக்கு மாட்டினாளுங்கன்னா செத்தாளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கார் எடுத்து இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ நேரா அவனோட ஆஃபீஸ்க்கு போறான். ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப இது மாதிரி யாராச்சும் கால் பண்றாங்களா, நிறைய ஃபோன் வச்சிருக்கான், ஏகப்பட்ட ஃபோன் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கீழே வந்து ஒரு மொட்டை தலையில வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா எல்லா கார்லயும் போயிட்டு இது மாதிரி ஸ்டிக்கரா ஒட்டி விட்டு வருவான். ஸ்டிக்கரோட கிடையாது, ஒரு கார்டு. அந்த கார்டா போயிட்டு ஃபுல்லா எல்லா கார்லயுமே போட்டு வந்துருவான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு நிறைய கால் வரும். இவனு ஏகப்பட்ட போன்லாம் வச்சிருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு காலம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி இந்த பொண்ணுங்க ஓடி போயிட்டாளுங்க, இவளுக்கு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும், இவளுக்கு மேல நான் நிறைய காசு வேற இது பண்ணிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இப்படி ஓடி போயிடுறாளுங்க, பிசினஸ் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி கடைக்காரங்கிட்டே பேசிட்டு இருக்கான். காசு தானப்பா, கொஞ்சம் நாளா கொடுத்துட்டேன், கொஞ்சம் பொறுமையா எனக்கு பிசினஸ் கொஞ்சம் ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கஸ்டமர் கால் பண்றான். இந்த மாதிரி இந்த பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவும் கால் பண்ணி அந்த பொண்ணை வந்து கஸ்டமர் ரூம் அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. கஸ்டமர் ரூமுக்கு போன பொண்ணு என்ன பண்றான்னா, அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம்ல போறா. போய் பார்த்தா உள்ள வேற ஒருத்தன் இருக்கான். கையில கேமரா வச்சுட்டு இவங்க பண்ண போறத வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ரெடியா இருக்கான். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு கடுப்பாயிருது. போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து உடனே கோவத்தோட வெளியே போறா. அந்த கஸ்டமர் சொல்றான், இரு போவாத, வெயிட் பண்ணு, நான் வேணா காசு எக்ஸ்ட்ரா தரானுங்க அப்படின்னு சொல்றப்போ இவ ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போயிடுறாளா. அதை கேட்டு அந்த கஸ்டமர் கடுப்பாயிடுறான். என்ன பண்றானா, இவளை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஹோட்டலுக்கு வராரு. வந்து பார்த்தா அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான். திரும்ப அந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக அப்படியே பாஞ்சிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே பிடிச்சி வச்சிருக்கானுங்க. இப்ப இந்த பொண்ணு உடனே என்ன பண்றானா, இங்க இருந்து அப்படியே கோவமா ஹீரோவை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. அந்த பொண்ணு போன உடனே நம்ம ஹீரோ செம கடுப்பாயிடுறான். இந்த கஸ்டமர் இருக்கான்ல, அவனை மண்டை அடிச்சு இவன் திரும்ப ரூம்குள்ள கூட்டு போயிடுறான். ஏன்னா ஓவரா சீனா போட்டுட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமா மண்டையிலே அடிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கோவக்காரன் தான், எல்லாத்துக்கும் பட்டு கை ஓங்கிடுவான். இப்ப இவனை நல்லா அடின்னு அடிச்சுட்டு இவன் கிட்ட தேவையான காசெல்லாம் வாங்கிட்டு உடனே அங்க இருந்து கீழே வரான். பார்க்கிங்ல பார்த்தா அந்த பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோக்காக. சரின்னு 2 பேருமே கார்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு கேட்கிறா, இது மாதிரி 2 பொண்ணுங்க வந்து காணா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தியா, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சும் விசாரிச்சு பாத்தியா, அவங்கள தேடி பாத்தியா, இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு பண்ணி பாத்தியா, பாவம்ல அவங்கள பத்தி ஏதாச்சும் கேட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கடுப்புல திட்டுறான், இவளுக்கு ஓடி போயிட்டாளுங்க, எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு, நான் இவளுக்கு மேல இவ்வளவு காசு கப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடான் அந்த பொண்ணுங்களை. எவ்வளவு நான் காசு கொடுத்து நான் இவ்வளவு பண்ணாலும் இவளுக்கு ஓடி போயிடாளுன்னு திட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணு கடுப்பாயி, ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா, அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம நீயாவே ஓடி போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பா என்ன பண்ணுவானா, கார்ல இருந்து இறங்கி அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுவா. இந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த மொட்டை தலைவர் இருப்பான்ல நம்ம ஹீரோவோட கூட வேலை பார்ப்பானே, அவன் என்ன பண்ணுவானா, பாஸ் இது மாதிரி இன்னொருத்த வந்து ஒரு பொண்ணை கேட்கறான். அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல படுத்துக்கிறக்கா, நீங்க என்னன்னு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த இன்னொரு பொண்ணுக்கு கால் பண்ணுவான். அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த படத்தோட ஹீரோயின். இப்ப பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோயின் வந்து உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்றானா, ஹீரோயினுக்கு வந்து மாத்திரை தண்ணிலாம் எடுத்து கொடுத்துட்டு, இந்தாங்கம்மா எந்திரிங்கம்மா மாத்திரை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுப்பி விடுறாங்க. அப்படி எழுப்பிட்டு மாத்திரை போற டைம்ல வந்து நம்ம ஹீரோ வந்து கால் பண்றாரு. பொண்ணு வந்து போன் எடுத்து கொடுக்குது. உடனே அம்மா எடுத்து பேசுறாங்க. என்ன சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்ன நீ இன்னைக்கு வேலைக்கு வரலையா, என்ன உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கியா, அது இந்த சம்மர்ல உனக்கு மட்டும்
மட்டும் இப்படி வந்து கோல்டு வைக்குது, உடம்பு சரியில்லாம போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிடறான். இல்ல வேற யாரு கூடயாச்சும் இருக்கியா, உண்மையை சொல்லு, நீ ஏமாத்த பாக்குறியா, நீ ஓடி போ பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஸா பேசுறான். ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு நாள் தானே லீவ் கேட்டேன், சரி நீங்க ரொம்ப கத்தாதீங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவன் போட்டு பயங்கரமா கத்துறான், அவனா வீட்டுக்கு வந்துருவேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோ. சரின்னு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோனு டிப் டாப்பா கிளம்பிட்டு என்ன பண்றாங்கன்னா கஸ்டமரை பாக்குறதுக்காக போறாங்க. போயிட்டு கஸ்டமர் அந்த பையனை மீட் பண்ணிடுறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா அவரோட ஆபீஸ்ல உட்காந்து எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பவும் தான் அந்த நம்பரை நோட் பண்றாரு. இந்த கஸ்டமரோட நம்பரும் நேத்து கால் பண்ணி ஒரு கஸ்டமர் கூப்பிட்டால அவனோட நம்பரும் ஒரே நம்பரா இருக்கு, அந்த பொண்ணுங்க கூட காணா போயிட்டாங்களே, ஒருவேளை நேத்து கூப்பிட்டவன் தான் என்ன பண்றானா நம்ம பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வித்துக்கிட்டு இருக்கானோ வெளியே, இவன் தான் நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு என்ன பண்ணுவானா உடனே நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணுவான். இங்க பாரு இந்த கஸ்டமர் தான் என்ன பண்றானா நம்ம பொண்ணுங்களெல்லாம் பிடிச்சி வித்துக்கிட்டு இருக்கான், நீ என்ன பண்ற, அந்த வீட்டுக்கு போன உடனே கஸ்டமரோட லொகேஷன் எனக்கு வந்து மெசேஜ்ல போட்டு விட்டுரு, நான் உடனே இங்க வந்துடுறேன், ஆளை பிடிச்சி தூக்கிடுறேன், நீ எதுக்குமே பயப்படாத, மறக்காம இதை மட்டும் பண்ணிடு, எனக்கு ஒரு மெசேஜ்ல கால் மட்டும் பண்ணி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி நீ இவ்வளவு என்ன பண்றானா அமைதியா கஸ்டமரோட இடத்துக்கு போறா. கஸ்டமர் என்ன பண்ண சொல்றானா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு இடத்துல கார் நிப்பாட்ட சொன்னால அதே இடத்துல நிப்பாட்ட சொல்றான். நிப்பாட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். அவனோட ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்ல வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கவன். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் அந்த மாதிரி தான் போலீஸ்ல வேலை பார்த்தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் ஒரு சம்பவம் பண்ணா அப்படிங்கறதுனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ உடனே அவனுக்கு கால் பண்றான். கால் பண்ணி மாப்பிள்ள இது மாதிரி ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு, எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும், அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கான்னு வேற தெரியல, நீ கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா இவன் சந்தையில வந்து மேயருக்கு கொஞ்சம் துணைக்கு வந்திருக்கான். மேயர் வந்து இந்த சந்தைக்குள்ள போயிருக்காரு. இவன் வந்து காவலுக்கு வெளியே நிக்கிறான். மேயருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா போய் காப்பாத்துறதா நின்றுட்டு இருக்கான். அதே டைம்ல பாத்தீங்கன்னா மேயர் மூஞ்சில அவனை சாணியை தூக்கி அடிச்சிடறாங்க. சோ உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் ஓடி போயிடுறான், வர முடியாதா பிஸியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். சரின்னு வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா அதே லொகேஷனுக்கு இப்போ போய்கிட்டு இருக்காரு. இப்ப லொகேஷன் அவருக்கு தெரியும், ஆனா லொகேஷன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நூத்துக்கணக்கான வீடு இருக்கு. அந்த வீட்டுல எந்த வீடுன்னு அவருக்கு தெரியாது. இப்போ அந்த லொகேஷனுக்கு போய்கிட்டு இருக்காரா. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரியா வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவனை பாக்குறதுக்கு ஆள் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான். சரியா வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த பயலுக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா போல அப்படிங்கிற மாதிரி தான் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கும். ஏன்னா வர்ற பொண்ணு எப்படின்னா ஒரு மாதிரி பயந்து நடுங்கிறப்போ அவனுக்கும் டவுட் வரும்ல. சரிமா உள்ள வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு உள்ள வருது. உள்ள வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா கதவுலாம் லாக் பண்ணாம லைட்டா ஓப்பன்லயே வச்சிருக்கு. நம்ம ஹீரோ வரணும்ல உள்ள, அதுக்காக இப்ப அப்படியே உள்ள போகுது. உள்ள போனோம்னா அவன் என்ன பண்றான்னா கதவுலாம் லாக் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ நான் வந்து ஷவர் பண்ணணும் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரெஸ்ட் ரூம் போறாங்க. ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா ரெஸ்ட் ரூம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. சரின்னு உடனே உள்ள போயிட்டு ஷவர்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. மெசேஜே சென்ட் ஆகல. சரின்னு சைடுல இருக்க ஜன்னலை ஓபன் பண்றாங்க. சோ அப்ப கொஞ்சம் சிக்னல் கிடைக்கும். அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அங்கேயும் ஃபுல்லா செவர் இருக்கு, ஜன்னலே இல்ல அந்த இடத்துல. ஐயோ நம்ம உள்ள வந்து நல்லா ட்ராப் ஆயிட்டோமா அப்படின்னு கீழே இறங்குறப்ப தான் பாக்குறாங்க அங்க வந்து ஒரு பொண்ணோட முடி அப்படியே தலைமுடி அப்படியே பிச்சு போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஃபுல்லா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ மோசமானவன் போல, இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி என்னோட ஒரு திங்ஸ் வந்து வெளியே கார்ல விட்டு வந்துட்டான், போய் எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இவனும் போன்னு சொல்லிடுறான். இவங்க கதவை திறந்துட்டு வெளியே போறான்னு பாக்குறப்போ இங்க இன்னொரு கதவை வந்து இவன் ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவளால வெளியவே போக முடியாது. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பயத்துல நின்றுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ என்னன்னா அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் மெசேஜே பண்ணலங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன பண்றான்னா இறங்கிடுறான். இல்ல காரை விட்டுலாம் இறங்கல, என்ன பண்றான்னா கார்ல அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஊருக்குள்ள அங்கே இங்கேன்னு போயிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டான். இங்க பார்த்தா இந்த வில்ல இருக்கான்ல அவன் என்ன பண்ணிருக்கான், நம்ம ஹீரோயோட கை கால்லாம் கட்டி போட்டு பாத்ரூம்ல போட்டு வச்சிருக்கான். இப்போ என்ன பண்றான்னா ஒரு சுத்தியலையும் ஒரு ஆணியும் எடுத்து வராங்க, பெரிய ஆணியையும் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் மண்டையில வச்சுட்டு இப்ப அடிக்க போறான். நம்ம ஹீரோயின் மண்டையை ஆட்டி ஆட்டி அப்ப அப்படி இப்படி தப்பிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனாலும் அப்படி இப்படியும் பிடிச்சி வச்சுட்டு அடிக்க ட்ரை பண்றப்ப என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் ஆடுறனால அவனோட கையிலேயே பட்டுருது. பட்டு பயலுக்கு பயங்கரமான காயம் ஆயிருது. அப்படியே கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். இந்த டைம்ல பார்த்தா யாரோ வீட்டோட கதவை தட்டுறாங்க, காலிங் பெல்ல தட்டுறாங்க. யாரா இந்த டைம்ல வந்தது அப்படின்னு நம்ம பையன் உடனே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கீழே போய் பாக்குறான். யாருன்னு பார்த்தா ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வந்திருக்காரு. இது மாதிரி இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி பால்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் எங்க இருக்காரா இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் யாரும் இங்க கிடையாது, எதுக்காக இங்க எல்லாம் வரீங்க, போங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வீட்டோட வெளியே போங்கன்னு ஒரு மாதிரி வெளியே தள்ளுறாங்க இவங்க ரெண்டு பேரையும். அவங்க எதனால போய் கோவப்படுறீங்க, இல்ல அந்த பாலை பார்க்க தான் நாங்க வந்தோம், ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து, எங்க இந்த ஊருக்குள்ள தான் அவர் சுத்திட்டு இருப்பாரு, இப்ப ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்பெல்லாம் யாருமே கிடையாது, போங்க போங்கன்னு விரட்டி விட்டுட்டே இருக்கான். இப்ப இந்த வீட்டுல ஒரு நாயும் இருக்குங்க, அந்த நாய் இப்ப வெளியே வருது. சும்மா அந்த அம்மா பார்த்துட்டு என்ன இந்த நாய் இங்க நிக்குது, இது பாலோட நாய் தானே, அவர் இந்த வீட்டை விட்டு போயிருந்தாலும் நாய் எப்படி விட்டுட்டு போவாரு, நாய் என்ன சாப்பிடாம யாருமே சாப்பாடே போடலையா அதுக்கு, என்ன எலும்பு கூட ஆயிடுச்சு நாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வில்லனுக்கு கடுப்பாயிருது. ஐயோ இவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு, இப்போ இவங்களை விட்டா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு. பால் உள்ளதான் தூங்கிட்டு இருக்காரு, நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், உள்ள வாங்க வாங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டுறான். கூப்பிட்டு கதவுலாம் லாக் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ நம்ம வில்ல என்ன பண்றான், நேரா உள்ள போறான். செம்ம டென்ஷன் ஆயிட்டான். உள்ள போயிட்டு ஒரு சுத்தியில் எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரையும் அடிச்சு அங்கேயே போட்டு தெளிறாங்க. அடிக்கிறத மட்டும் தான் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் காட்டுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அடிச்சு இவங்க ரெண்டு பேருமே என்னன்னா பாத்ரூம்ல போட்டு வச்சிருக்கான். இப்போ என்ன பண்றான்னா இவங்களோட கார் வந்து வெளியே நிக்குது. ஸோ இப்போ காரை வந்து வேற இடத்துல விடணும், இல்லைன்னா இவனோட வீட்டு பக்கத்துல இருந்தா டவுட் வந்துடும்ல. இப்போ உடனே என்ன பண்றான்னா காரை போய் எடுக்கலாம். எடுத்துட்டு இதை போய் வேற
வேற ஏதாவது பார்க்கிங்ல விட்டுறலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல பார்க்கிங்ல விட்டாங்களா காரை, அந்த சைடு போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, சரியா நம்ம ஹீரோ குறுக்க வந்துடுறான் ஹீரோயின் தேடிட்டு இருக்கிறப்போ. இவ ரெண்டு பேரோட காரும் இடிச்சுக்குது. இப்போ நம்ம ஹீரோ கடுப்பாய் வெளியே வர்றான். ஏன்டா டே லூசு பயல, காரை ஒழுங்கா ஓட்ட மாட்டேன் பார்க்க மாட்டேன், சரி உன்னோட நம்பர் கூட நான் இன்சூரன்ஸ் மட்டும் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா வில்லனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த காரை வந்து ஏற்கனவே, அதாவது இதுக்கு முன்னாடி நாள் தான் ஒரு பொண்ணை இவன் கூப்பிட்டு கொண்டு இருப்பான்ல, அந்த பொண்ணோட காரை அப்படின்னு. அப்ப இந்த பாஸ் இவன் தான் வந்து நமக்கு பொண்ணு அனுப்புறவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு வேற ஒரு பயம், ஒருவேளை இவன் தான் இப்போ ஹீரோனை தேடி வந்திருப்பானோ, நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு பயத்திலே இருக்கான். இல்ல ஹீரோ வந்துட்டு கேட்கிறாரு, டே நம்பரை குடுறா நான் இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் பண்ணிக்கிறேன், ஏன்டா அப்படிலாம் பண்றேன்னு கேட்கறதுக்கு, இல்ல நம்பர்லாம் வேணாம், விடுங்க ஃப்ரீயா விடுங்க, இன்சூரன்ஸ்லாம் எதுவுமே வேணாம், விட்டுருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்றான். இவனோட வியர்டான ஒரு ஆக்ஷனை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. அப்போ அவனோட ட்ரெஸ்ல பார்த்தா ட்ரெஸ்ல ஒரே ரத்தம். ஆஹா என்ன ட்ரெஸ்ல ஒரே ரத்தமா இருக்கு, இவன் யார் இவன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு, ஒருவேளை இவன் தான் வந்து பொண்ணுங்களெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு கண்டுபிடிப்பார். லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஏங்க அவங்க நம்பரை சொல்ல மாட்டீங்களா, சரி இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஃபோன் எடுத்துட்டு இவன் தானே கஸ்டமருக்கு ஆள் கேட்டு கால் பண்ணியிருந்தான், இவனுக்கு திரும்ப அதே 48848 இருக்கும் நம்பரு, சரியா ஞாபகம் இல்லை, அந்த நம்பருக்கு சரியா நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணுவான். பார்த்தா இவனோட ஃபோன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்படியே வில்லனும் அப்படியே ஷாக் ஆயிடுவான், ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. ஹீரோவும் கண்டுபிடிச்சிருவான். இப்போ ஒரு வழியா நல்லா மாட்டிக்கிட்டியா என்கிட்ட, என்னடா நீ இப்படி கோமாளியா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டா, எங்க அந்த பொண்ணுங்க எங்க வித்தவளுகளை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுத்தி வந்து பிடிக்கலான்னு பாக்குறப்போ நம்ம வில்லன் உடனே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட காரும் பாத்தீங்கன்னா நடு ரோட்ல நிக்குது. வில்லன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், நம்ம ஹீரோ பாட்டுக்கு வில்லனை துரத்திக்கிட்டு இருக்கான். சரியான சேசிங் நடந்துட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோலாம் இலக்க நம்ம ஹீரோ கொஞ்சம் ரைட்டா வயசாயிடுச்சுல, இலக்க ஓடிக்கிட்டு இருக்காருங்க, பயங்கரமா ஓடிக்கிட்டே இருக்காரு. அவன் அதுக்கு மேல உளுந்துடிச்சு ஓடுறான். அப்புறம் ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் எப்படியே முட்டி அடிச்சு புடிச்சு விழுந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். போட்டு மூஞ்சிலே மிதிக்கிறது, எங்கடா என் காசுலாம் எங்கடா போச்சுடா, நீ பொண்ணுங்களை விற்கிறனால என் காசுலாம் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனா பொண்ணுங்களை விற்கல, கொண்டுகிட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோக்கு தெரியல. போட்டு மிதிச்சு ஒரு கட்டத்துல ஆளை பயங்கரமா பிடிச்சி என்ன பண்ணினா கொண்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் காரை போட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துல செம்ம டிராபிக். நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு எல்லாம் கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனை தூக்கி என்ன பண்றான், காருக்குள்ள போட்டு இவன் வந்து காருக்குள்ள ஏறலான்னு போறப்போ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரன் வந்துடுறான். ஆமா நீங்க யாரு, அவரை வந்து ஹேண்ட் காஃப்லாம் போட்டு பிடிச்சிட்டு போறீங்க, நீங்க போலீஸா, எங்க உங்க பேட்சை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல நான் போலீஸ் தான், என்னோட பேட்சை வீட்டில் வச்சு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே பொய் சொல்லலாம் ட்ரை பண்றாரு. அது அந்த போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சு போயிருது, என்னடா பொய்யா சொல்ற, சரி வாங்க ரெண்டு பேருமே கார்ல இருங்கன்னு நம்ம போலீஸ்காரன் என்ன பண்றான்னா ரெண்டு பேருமே கூப்பிட்டு போயிடறான் ஸ்டேஷனுக்கு. நீ என்னன்னா போலீஸ்காரன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி அடிச்சு எடுத்துட்டு போயிருக்க, இவன் யாருன்னு தெரியல, என்ன விஷயம் அப்படி கேட்டதுக்கு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்றான். இது மாதிரி நான் அது மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன பண்றான்னா எல்லா பொண்ணுங்களையும் வித்துக்கிட்டு இருக்கான், அவன் மேல கேஸை போட்டு உள்ள தள்ளுங்க, அது மாதிரி பொண்ணுங்கெல்லாம் எங்க நீ கேளுங்க, காசை வாங்கி தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து கத்தாரான்னு மற்ற போலீஸ்காரெல்லாம் திட்டிட்டு இவன் கிட்ட எல்லா மேட்டரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவன் அப்பாவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கான். இவன் என்னென்ன பண்றான், ஊர் என்ன, பேர் என்ன, அட்ரஸ் ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்கான். இன்னொரு போலீஸ்காரன் கேட்கறான், இப்போ நீ வச்சிருக்கிய கார் அது உன் காரான்னு கேட்டோம்னா இல்ல எனக்கு தெரிஞ்சவரோட காரு அப்படின்னு சொல்றான். சரியே உனக்கு தெரிஞ்சவரோட காருங்கிற, காரோட ஓனர் பேர் சொல்லு அப்படின்னு வில்லன் கிட்ட கேட்கறதுக்கு வில்லனுக்கு அதெல்லாம் தெரியல, ஏன்னா இவன் போட்டு தள்ளிட்டான் அவர் தான். என்ன காரோட ஓனர் நம்பர் பேர் தெரியலன்னு சொல்றான், நான் காரை மட்டும் எடுத்து சுத்திட்டு இருக்கியே சரியில்லையே, சரி உன்னோட நம்பர் என்னன்னு சொல்லு, ஃபர்ஸ்ட் போனே இல்லைன்னு சொன்னா இப்போ என்னன்னா ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டு இருக்க, என்ன கதை சரியே இல்லை, நீ ஆளே சரியில்லை, நீ உண்மையாக பொண்ணுங்களை விற்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இல்லை நான் பொண்ணுங்களை விற்கவும் இல்லை, ஏன் எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவன் உண்மையை சொல்லி ஏன் பொய் சொல்றேன்னு கொஞ்சம் லைட்டாக அவனை கம்பலே பண்ண மாட்டாங்க, சும்மா கேள்வி கேட்பாங்க. அவன் என்ன பண்ணுவானா இவங்க எல்லாருமே ட்ரிகர் பண்ற மாதிரி, நான் ஏன் பொண்ணுங்களை வைக்க போறேன், எனக்கு வேற வேலை இல்லை, நான் பொண்ணுங்களை கொல்றேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுவாங்க. நான் பொண்ணுங்களை கொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகும். என்ன சொன்னா திரும்ப சொல்லு, இல்லை ஒன்றும் இல்லை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்லை திரும்ப சொல்லுன்னு சொன்னோன்னே ஆமா நான் பொண்ணுங்களை கொண்டுகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒரு 9-12 பேர்கிட்ட கொண்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிடுவான். இதை கேட்டுட்டு உடனே வந்து டிடெக்டிவ்க்கு, அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தனை கால் பண்ணுவான்ல, டே இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாடான்னு சொல்லிட்டு, அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் டிடெக்டிவ். அவன் கூட தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் வேலை பார்த்துட்டு இருந்தான் ஒரு டிடெக்டிவா. இப்போ அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தீங்களா, ஒரு மர்டர் கேஸ், அதோட அந்த மர்டரை பண்ணவன நாங்க பிடிச்சிருக்கோங்க, இவன் தான் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுவாங்க அவங்க கிட்ட. உடனே அதை பத்திட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானா, அந்த மேஜர் மூஞ்சில, அதாவது மேயர் மூஞ்சில சாணி அடிச்சாலாம் ஒருத்தன், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டு இருப்பான். இன்னொரு டிடெக்டிவ் பொண்ணு கூட இவங்க வந்துட்டு இருக்கிறப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இவங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து நிறைய போலீஸ் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவன் வந்து கொலை பண்ணியிருக்கான், 9 கொலை பண்ணியிருக்கான்னு அசால்ட்டா சொல்றான். இவன் சொல்றது உண்மையா பொய்யானா இருக்குன்னு தெரியல, அதனால விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனும் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆமா நான் பண்ணேன் அதுன்னு சொன்னோன்னே இவனை இன்னும் அடிச்சு கேட்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் அதுக்கு மேல எதுவுமே சொல்ல மாட்டான். லைக் எங்க வந்து பணத்தெல்லாம் புதைச்சங்கிறத மட்டும் சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா அதை சொன்னாதான் மாட்டிப்பான்ல, அதனால அவன் அதை மட்டும் சொல்ல மாட்டான். இது மாதிரி நான் தான் கொன்னேன், இப்படி கொன்னேன் அப்படி கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாகிறாரு, அவனை அடிக்க போறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா டிடெக்டிவ் 2 பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. இப்போ போலீஸ் இப்போ டிடெக்டிவ் வந்துட்டு சொல்றாரு, இது மாதிரி அவனை அனுப்பி விடுங்க, நான் இது மாதிரி என்னோட ஆஃபீஸ் கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுட்டு வந்து போலீஸ்காரங்களோட சண்டை வருது, நாங்க பிடிச்சோம் என்ன நீங்க உங்க ஆஃபீஸ்க்கு கூட்டு போறீங்க, அதெல்லாம் முடியாது, நான்
இங்க வச்சு தான் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர சண்டை போய்கிட்டு இருக்கு. இது மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போகுதுன்னு விஷயத்தை வந்து மேலதிகாரி ஒருத்தர், பெரிய ஆபீசர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, நேரா அந்த ஸ்டேஷனுக்கு வருவாரு. வந்துட்டு இது மாதிரி டிடெக்டிவோட பொறுப்பு இதுக்கப்புறம் அந்த பையனை நாங்க கூட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி திட்டிட்டு, ஏன்டா சின்ன பசங்க மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க லூசு பசங்களான்னு திட்டிட்டு, டிடெக்டிவ் என்ன பண்ணுவானா அந்த பையனை, அதாவது நம்ம வில்லனை வந்து அந்த இடத்துல இருந்து கூட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கூட்டு போறதுக்காக ரெடியா இருப்பாங்க. இந்த டைம்ல யார் இந்த வில்லனை போட்டு இவ்வளவு அடிச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அடிச்சேன்னு சொல்லியிருப்பாரு. சரி ஹீரோ நீயும் வா ஆஃபீஸ் வா, நீ இது மாதிரி இவனை இவ்வளவு அடிச்சிருக்க, அதனால உன் மேலேயே சில பிரச்சனை எல்லாம் கேஸ் எல்லாம் போற மாதிரி இருக்கும், வந்து இது மாதிரி என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு எல்லாருமே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம வில்லன் வந்து ஒரு கார்ல வந்தால, கருப்பு கலர் கார்ல, அதான் ஒரு 2 பேர் போட்டு தரல அவங்க காருக்குள்ள ஏறுவார். ஏறி ஏதாச்சும் அதாவது வீட்டு லொகேஷன் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா அது மாதிரி அந்த காரோட ஓனரோட வீட்டு லொகேஷன் நம்ம ஹீரோ கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம வில்லனோட வீட்டு சாவி இருக்குல்ல, அதுவும் அந்த காருக்குள்ள தான் இருக்கும். வில்லன் ஓட்டிட்டு வர்றப்ப காருக்குள்ளே விழுந்துருவான், அவன் கண்டுக்க மாட்டான். அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்து எடுத்து வச்சிருவாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, இந்த சாவியில இருக்கிற ஏதோ ஒரு வீட்டில் தான் இப்போ வந்து ஹீரோயின் இருக்கா, உயிரோட தான் இருக்கா, அவளை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே இந்த வில்லனை கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து கேட்கறாங்க, இந்த வில்லனை கொலை பண்ணால அந்த கொலை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் தான் வந்து ஒரு கேஸ் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல, ப்ரூஃபும் கிடைக்கல, பாடி கிடைக்கல, ஆனா செத்து போயிட்டாங்கன்னு மட்டும் தெரிய வந்துச்சு. இவங்க வந்து கேட்கறாங்க, இது மாதிரி நீ எல்லாரையும் எங்க கொன்ன, எப்படி கொன்ன, அவங்களோட பாடி எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டோன்னே, நான் அது மாதிரி ஒரு 9, 10, 11 பேரை கொன்னு இருப்பேன், இது மாதிரி சுத்தியல் எடுத்து ஆணி எடுத்து மண்டையில வச்சு அடிச்சு தான் கொன்னேன், நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே தெளிவா சொல்றான். இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் தான் கொலைகாரன். ஆனா என்ன ஆகுனா அதுக்கு மேல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா பாடி கிடைக்கிறதுக்கு இவன் சொல்லணும், இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். இப்பதான் சொல்றான், ஏய் ஹீரோயின் இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவளை மண்டையில லைட்டா தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்றான். ஆமாங்க, என்ன ஆகுனா இவன் கையில அடிபட்டுருல, அப்ப கடுப்புல என்ன பண்ணுவானா சுத்தில வச்சு லைட்டா ஹீரோயினோட மண்டையில அடிச்சிருவான். அப்ப லைட்டா அவளுக்கு ப்ளீட் ஆகும். இது வந்து நானே லைட்டா சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து இவன் சொல்றான் ஹீரோயின் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவளை போய் காப்பாத்தலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, நேரா அந்த அட்ரஸ் இருக்குல்ல அந்த வீட்டுக்கு போவாரு. போயிட்டு இந்த சாவியை வச்சு ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்றப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தவங்க மைக்ல பேசுவாங்க, யாரு என்னன்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோ இது மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவாரு. போயிட்டு இது மாதிரி நம்ம வில்லனோட ஐடி கார்டு இருக்குல்ல, அது நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும், அதை போய் காம்பாரு. அதுல போட்டோ இருக்கும், இது மாதிரி இவனை பாத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த லேடி சொல்லுவாங்களா. உடனே வந்து அப்ப இந்த ஓனர், இந்த காரோட ஓனர் யாரு, இந்த வீட்டோட ஓனர் யாருன்னு கேட்டதுக்கு இது மாதிரி 2 பேர் அவங்க பக்கத்துல யாரோ நெய்பரை பாக்குறேன்னு போனாங்க, ஆனா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு டவுட் வந்துடும். ஆஹா நெய்பரா போறியா, அவங்களையும் ஏதாச்சும் பண்ணிருப்பானோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா உடனே அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு இது மாதிரி யார் அந்த மொட்டத்தில் இருக்கான்ல அவனை கூப்பிட்டுட்டு இது மாதிரி சாவியை கொடுத்துருவான். சாவியை நீ என்ன பண்ற, போயிட்டு இந்த சாவி வந்து இந்த ஏரியாவை சுற்றி இருக்க எல்லா வீட்லையும் செக் பண்ணு, இந்த சாவி யார் வீட்டில் தான் செட் ஆகுதோ அங்கே தான் வந்து நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்கா, அவளை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு முடிவுக்கு வராரு. அதனால அந்த மொட்டத்தில் இறக்கி விட்டு தேட விடுறாரு. அது ஒரு பெரிய மலைங்க, மலையில் அப்படியே வீடு இல்லை, ஒரு 100-150 வீட்டுக்கு மேலே இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட வீடு இருக்கு, 100லாம் கம்மி, நான் சொல்றதுல 500 வீட்டுக்கிட்ட இருக்கும். அதை ஃபுல்லாகவே இவனை தேட விட்டுறாரு. இவனுக்கு கடுப்புல ஒரு வழி இல்லாமல் தேட போயிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருந்தாங்களா, ஏன்னா அவன் வில்லனை போட்டு அடி அடிச்சிருந்தான், எதனால் அடிச்சான்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கல்ல என்கொயரிக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் அது மாதிரியே வந்துட்டாரு. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேயே வந்து வேற ரூமில் வந்து என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக நீ அடிச்ச, நீ அவனை அடிச்சியா, அப்போ மேலே லைட்டாக ஒரு கேஸை போட்டாகணும், ஃபைனை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் இருக்கான்ல, அவனோட ப்ரூஃப் ஐடி எல்லாத்தையுமே வாங்கி எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கிட்ட போலீஸ் எல்லாருமே என்னென்ன அவனோட கைரேகை எல்லாத்தையுமே வாங்குறது, டிஎன்ஏ செக் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போது தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வில்லங்கிட்ட கேட்குறாரு, என்ன நீ பண்ண, என்ன பண்ணுவ, எப்படி கொல்லுவ, எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்துடுவேன், கூப்பிட்டு வந்து கைகாலெல்லாம் கட்டி போட்டுருவேன், கட்டி போட்டுட்டு ஒரு பெரிய ஆணி எடுத்துப்பேன், சுத்தியில் எடுத்துப்பேன், எடுத்து மண்டையில் வச்சு அடிப்பேன், அப்படி ஏதாவது இந்த பன்னிகள் எல்லாம் கொல்லுவாங்கல்ல மண்டையில் வச்சு அடிச்சு அதே மாதிரியே கொல்லுவேன் அப்படிங்கிறான். கேட்கும் போதே பயமா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்னா உடம்ப வந்து நல்லா கிழிச்சிருவேன், கிழிச்சோன்னா ரத்தம் பயங்கரமாக வடியுமா, அதுக்கப்புறம் அவங்கள கட்டி போட்டு என்ன பண்ணுவேன்னா பெரிய கொக்கியில தொங்க விட்டுருவேன், தொங்க விட்டோன்னா ரத்தம் ஃபுல்லாக வடிஞ்சு கொட்டும் அப்படிங்கிறான். இதை கேட்டு இவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிருது, என்ன இவன் இவ்வளோ கொடூரமா இருக்கான், எதுக்காக ரத்தத்தை வடிச்சு இது பண்றேன்னு கேட்கறதுக்கு. அப்பதானே அவங்கள தூக்குறதுக்காக வெயிட் கம்மியாகும், இல்லைன்னா தூக்க முடியாது, அவங்க உடம்புல நிறைய ரத்தம் இருந்தால் தூக்க முடியாது அப்படிங்கிறான். ஒரு 1 டே ஃபுல்லாக நான் அவங்கள தொங்க விடுவேன், ரத்தம் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவானா புதைச்சிருவேன் அப்படிங்கிறான். கேட்டுட்டு இவனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. எங்க புதைப்ப சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ நான் நிறைய பேர் நிறைய இடத்துல போச்சிருக்கேன், எனக்கு இடம் தெரியலையே, அட்ரஸ் மறந்துட்டேன் அப்படிங்கிறான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோ வராரு. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா யார் இருக்கா என்ன ஏதுன்னு எதுவுமே யோசிக்க மாட்டாருங்க, பட்டுன்னு கையை வாங்கிடுவாரு. வந்துட்டு அவனை அடி நடிக்கிறாரு. ஏன்டா டே எங்கடா அவ ஹீரோயின் எங்கடா சொல்றா, ஏன்டா அந்த வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு போட்டு அடி நடிக்கிறாரு. உடனே எல்லா போலீஸ் வந்து நம்ம ஹீரோவையும் தடுத்துறாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின் தான் வந்து இப்போ வந்து அவன் ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் வந்து ஹீரோயினோட ரத்தமானு கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஹீரோயினோட டிஎன்ஏ நமக்கு வேணும். இப்போ என்ன பண்றாங்கன்னா அதனால வந்து ஹீரோயினோட லொகேஷன் தெரிஞ்சுட்டு அந்த ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. யாருன்னா நம்ம ஹீரோவும் ஒரு போலீஸ்காரனும் சொல்லிடுவாங்க, இது மாதிரி இந்த போலீஸ்காரன் கூட ஹீரோ நீ போயிட்டு இது மாதிரி டிஎன்ஏ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம
ஹீரோக்கு வந்து அந்த வீட்டோட லொகேஷன் தெரியும். ஃப்ரெண்டு மூலமா நம்ம ஹீரோனோட வீட்டு லொகேஷன் தெரிஞ்சுட்டு ஹீரோனோட வீட்டுக்கு போவான். போய் பார்த்தா இங்க வந்து வீட்டு லாக்ல இருக்கும். தட்டி பார்ப்பாங்க, யாருமே ரெஸ்பான்ஸ் இருக்காது. சரி யாருமே இல்லைன்னு என்ன பண்ணுவானா, ஹீரோ பட்டுன்னு டோரை உடைச்சிருவான். உடைச்சிட்டு திறந்து பார்த்தா உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருப்பா. பொண்ணு வந்து என்ன பண்ணுவானா, உடனே போலீஸ் கால் பண்ணுவா. இந்த வீட்டுக்கு யாரோ வந்துட்டாங்க, கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க, போலீஸ் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பா. உடனே ஹீரோ வந்து போனை புடிங்கிட்டு போலீஸ்காரன் கொடுப்பா. அந்தாடா நீ சொல்றா, நம்ம தான் போலீஸா வந்திருக்கோம்னு சொல்றா அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி கியூட்டா இருப்பாங்க. கியூட்டா இருந்துட்டு சூப்பரா பேசுவா. நீங்க எல்லாம் யாரு, எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டோன்னே, சும்மா உங்க அம்மாவோட டிஎன்ஏ தான் எடுக்க வந்தோம். அப்படி கூட சொல்ல மாட்டான், டிஎன்ஏ என்ன சொல்ல மாட்டான், சும்மா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் உடனே என்ன பண்ணுவானா, அவனுக்கு தேவையான டிஎன்ஏ சாம்பிள்லாம் எடுப்பான். முடி எடுக்கிறது, அப்புறம் வேற ஏதாச்சும் கிளாத் அது இதுன்னு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். எடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க தானே வந்து எங்க அம்மாவுக்கு எப்பயுமே கால் பண்றது, எங்க அம்மா உங்ககிட்ட தானே வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு நீங்க உடம்பு சரியில்லை, நீங்க என்னன்னா அவங்கள வேலைக்கெல்லாம் அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருப்பா. சரி டிஎன்ஏ எல்லாம் எடுத்தோன்னே அந்த போலீஸ்காரனும் ஹீரோவும் கிளம்பலான்னு வெளியே போவாங்க. கதவை அடைச்சிட்டு போலான்னு பார்த்தா கதவு வேற நம்ம ஹீரோ உடைச்சிட்டாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு வேற பாதுகாப்பு இல்லை, எவன் வேணா எப்ப வேணா உள்ள வரலாம். இதை பார்த்து நம்ம ஹீரோ மனசு மாதிரி என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணை வந்து அவர் கூட கூட்டு போயிடுவாரு. கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல சாப்பிட வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போது தான் வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, எங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிருச்சா என்ன, ஏன்னா நீங்க டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட்லாம் எடுக்க வந்தீங்க, டிஎன்ஏ அந்த முடியெல்லாம் எடுத்து டிஎன்ஏ தானே பார்க்க போறீங்க, எதுக்கு அதெல்லாம் பாக்குறீங்க, எங்க அம்மா அதுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சா, அவங்க வேலைக்கு போயிட்டு இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. ஹீரோக்கு தெரியுது இந்த பொண்ணு வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்கா, நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறா அப்படின்னு. உடனே ஹீரோ சொல்றான், இங்க பாரு நீ எதுவுமே பேசாத, இங்க பாருமா நீ பயப்படாத, அவங்க அம்மா வேலைக்கு தான் போயிருக்கா, இன்னும் வரல, சீக்கிரம் வந்துருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மூலமா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. அந்த பையன் இருக்கான்ல, இப்போ அந்த வில்லன் இருக்கான்ல, வில்லனோட அக்கா ஒருத்தி இருக்கா, அவங்க ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்னோன்னா சரின்னு வில்லனோட அக்காவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவும் போயிடுறாரு. போய் பார்த்தா அவங்க ரொம்ப அப்பாவியான ஃபேமிலி. ஹீரோ வந்து போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏமாத்திட்டு உள்ள போயிடுறாரு. போய் பார்க்கறாரு, 2 பேரும் அப்பாவே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி உன் தம்பி என்ன பண்ணா, யார் அவன் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாம் கேட்கறாரு. கேட்டோன்னா நாங்கள் இது மாதிரி அவனை பார்த்து ஒரு 4 வருஷம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஜெயிலில் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜெயில இருந்து அவன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவனை பார்க்கவே இல்லை, நாங்கள் பேசுறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க பையன் வந்து என்ன பண்ணானா, அதாவது உங்களோட தம்பி வந்து என்ன பண்ணானா, என்னோட பொண்ணுங்களெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டான் வெளியே, எனக்கு வந்து ஒரு 20,000க்கு மேல லாஸ் ஆயிருச்சு, நீ தான் அந்த லாஸ் எல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் லெட்டர் ஒன்று வைக்கிறாரு. நீங்க தான் அந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அந்த டைம்ல பார்த்தா இவங்க ஒரு மாதிரி பயந்து போயிருக்காங்களா. திடீர்னு பார்த்தா ரைட் சைடில் அந்த சின்ன பையன் இருக்கான், இந்த ஃபேமிலியோட பையன், அந்த அக்காவோட பையன் நிற்கிறான். பார்த்தா மண்டையெல்லாம் ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் பார்க்காம. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு மனசே கேட்கல. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, இது மாதிரி இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கு, இவன் மண்டையில் பார்த்தீங்கன்னா ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வர்றப்ப அந்த மாதிரி தான் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் வந்து இவனை என் தம்பி கிட்ட தான் விட்டு போயிருந்தேன், அதாவது வில்லன் கிட்ட தான் விட்டு போயிருந்தேன். அவன் வந்து இவனை கண்டுக்கவே இல்லை, ரத்தம் வரதை கூட கண்டுக்காம விட்டுட்டான், அதனால தான் நான் திட்டி விட்டான், வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஃபேமிலியில போய் நம்ம ஹீரோ போய் எப்படி வந்து காசு கேட்பாரு. அதனால மனசே இல்லாமல் என்ன பண்றாருன்னா உடனே இங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ போலீஸ்காரவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மேலதிகாரிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வில்லன் நாங்கள் பிடிச்சிருக்கோம், இவன் வந்து நிறைய கொலை பண்ணியிருக்கான், ஆனால் அதுக்கான எந்த ப்ரூஃப்மே இல்லை, ப்ரூஃபை கண்டுபிடிச்சிட்டா நம்ம இந்த கேஸே சால்வ் பண்ணிடலாம், இந்த கேஸ் வந்து ரொம்ப நாளாக நம்ம ஆஃபீஸ்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ உடனே வந்து கேஸுக்கான அடுத்த வேலைகளை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த மேலதிகாரி வந்து என்ன பண்றாருன்னா நம்ம வில்லன் கிட்ட போய் பேசுறாரு. என்னப்பா தம்பி உண்மையை சொல்லப்பா, நீ தான் கொன்னியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாரு. கேட்கறதுக்கு வந்து அவன் என்னன்னா ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் போலீஸ்காரங்க எல்லாம் டெம்ட் ஏத்துறதுக்காகவும் ஒரு ஈகர் அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பா இருப்பாங்கல்ல, அதுக்காக நான் தான் கொன்னேன் எல்லாத்தையும் உண்மையை சொன்னான் லைட்டா. ஆனா இப்போ வந்து அதாவது இந்த மேலதிகாரி வந்து கேட்கிறப்போ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். இப்போ வந்து இவருங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்கலாம். இப்போ வந்து வார்த்தையை வாயை திறக்க மாட்டாங்க. என்ன பண்றது, இவனை எப்படி வந்து நம்மளால கைது பண்ண முடியாதுல்ல ப்ரூஃப் இல்லாம அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே, இது மாதிரி இவனை வந்து எங்க இருக்குன்னு சொன்னான்னு கேட்கறாங்க. கேட்டோன்னே இது மாதிரி இந்த ஒரு ஹில்ஸ்ல தான் அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்ப கண்டிப்பா அங்கே தான் எங்கேயாச்சும் போச்சிருப்பான், வீட்டுக்குள்ளலாம் எவனுமே புதைக்க வாய்ப்பு இல்லை, இது மாதிரி பெரிய மலையில தான் எங்கேயாச்சும் போச்சிருப்பான், மலை ஃபுல்லா தேடுங்க, ஆளுங்களெல்லாம் கூட்டு போங்க, மலை ஃபுல்லா தேடி எப்படியாச்சும் ஒரு பாடியாச்சும் எடுத்துருங்க, எடுத்துட்டீங்கன்னா போதும் இவன் மேலே கேஸை போட்டு ஆளை உள்ள தட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி நீ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளுங்களை கூப்பிட்டு மலையில தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு ஐடியாக்கு வராரு. இப்போ இவன் வந்து என்கிட்ட எப்படி கால் பண்ணி பொண்ணுங்களை கேட்டானோ அதே மாதிரி நிறைய ஏஜென்சிக்கு கால் பண்ணியிருப்பான். கால் பண்ணி பொண்ணுங்களெல்லாம் கேட்டிருப்பான்ல. அப்போ வேற ஏஜென்சிக்கு போயிட்டு இவன் கால் பண்ணி கேட்ட எல்லா பொண்ணுங்களும் காணா போயிட்டாங்களா, இல்லை யாராச்சும் சில பேர் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க மூலமா ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்கும்ல, அவனோட வீட்டு லொகேஷன்லாம் கிடைக்கும்ல, அப்படி தேடி எப்படியாச்சும் ஹீரோனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. வந்து என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏஜென்சி கிட்ட போறாரு. அவன் என்ன கொஞ்சம் திமிரா பேசுறான், நான் காப்படா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே அவன் கொஞ்சம் திமிரா பேசுறான். அவன் மண்டியிலே அடியை போட்டு இது மாதிரி ஃபோன் நம்பர் கண்டுபிடி இப்போ அது மாதிரி கண்டுபிடிச்சிடாரு. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கானா ஒரு பொண்ணை கூப்பிட்டுருக்கான். அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டால் அந்த பொண்ணு இப்போ காணா போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ஏஜென்சிக்காரன் அசால்ட்டா சொல்றான். ஏன்டா பொண்ணு காணா போனா தேட மாட்டியாடா அப்படின்னு நம்ம ஹீரோவே திட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோவே பொண்ணு காணா போனா தேட மாட்டாரு, இந்த பொண்ணை மட்டும் தான் தேடிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்றாருன்னா பொண்ணு கிடைக்கல, சரி இப்போ நம்ம வேற எங்கேயாச்சும் போய் தேடலாம் அப்படின்னு இப்போ என்ன பண்றாருன்னா வேற ஒரு லொகேஷனுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே மலையில வந்து ஏதாச்சும் பணம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பணமே கிடைக்கல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ வேற ஒரு ஏஜென்சிக்கு போறாரு. ஏஜென்சிக்கு போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதே ஹீரோ வில்லன் வந்து கால் பண்ணியிருக்கானா ஏதாவது நம்பருக்கு அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி வில்லன் கால் பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணு என்னன்னா இப்பதான்
ஒரு கஸ்டமரை போய் அட்டன் பண்ண போய்கிட்டு இருக்கா. உடனே இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ நேரா போயிட்டு என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு இது மாதிரி டீட்டெயில் எல்லாம் கேட்கிறாரு. யாரு என்ன அவனை பத்தி எல்லாமே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இது மாதிரி அவனுக்கு என்னன்னே தெரியல, அவனுக்கு வந்து ஜஸ்ட் என்னன்னா பொண்ணுங்க மேல ஈர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனாலும் அவனுக்கு வந்து எங்க கூட பண்ண விருப்பமே இல்லை. ஆனா எங்க கூட இருக்க அவனுக்கு விருப்பம் இருக்கு. போன பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு வேற வழியே இல்லை. காசுக்காக வேற என்ன பண்ணணும்னா அவனுக்கு நான் ஒரு அடிமை மாதிரி, லைக் அவன் ஒரு கிங்கு மாதிரியும் நான் வந்து அவனுக்கு ஒரு அடிமை மாதிரியும் அவனை வந்து சந்தோஷப்படுத்தினேன். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணானா ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் காசை வாங்கிட்டு இங்கிருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா லூசுத்தனமா வியர்டானா நிறைய போட்டோஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். என் கூட வந்துரு, என் கூட வாழு அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அதுல விருப்பமே இல்லை. என்னடா லூசு பையன், கொஞ்ச நாள் நான் அவனை பிளாக்கும் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய போட்டோஸ் அனுப்பிச்சான். அப்பெல்லாம் என்னன்னா அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கும், ஏதாவது பணத்தோட போட்டோ அது இதுன்னு ஏதாச்சும் அனுப்பிக்கிட்டு இருப்பான். எனக்கு பயமா இருக்கும். நான் உடனே எல்லா போட்டோவும் டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னாச்சு இப்போ ஏதாச்சும் பண்ணிட்டானா சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா அந்த ஹீரோயினோட பொண்ணு வந்து காருக்குள்ள உட்காந்துருக்கா. இவங்க பேசுறதெல்லாம் ஹீரோயின் பொண்ணுக்கு கேட்கும். அந்த அவன் வந்து யாராச்சும் கொண்டுட்டானா சொல்லுன்னு கேட்டோன்னா இதை வந்து ஹீரோயினோட பொண்ணு கேட்டா அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே நம்ம ஹீரோ கார் எடுத்து கிளம்புறாரு. ஹீரோயினோட பொண்ணு வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா. அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா. இங்கிட்டு ஹீரோ வந்து எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. ஏதாச்சும் டீட்டெயில் இருக்கா, ஏதாவது நியூஸ் இருக்கா, எப்படி ஹீரோயினை கண்டுபிடிக்கிறது, சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயினே காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மண்டையில அடிபட்டு அப்படியே கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சு இப்பதான் மயக்கத்துல இருந்து தெளிறாங்க. பார்த்தா வந்து அந்த 2 பேரை வந்து நம்ம இப்போ வில்லன் போட்டு தள்ளனால அந்த கார்ல உட்காந்து அந்த 2 பேரை அவங்க 2 பேரும் போனதையும் அப்படிதான் உள்ளதான் போட்டு வச்சிருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து கண்ணு முழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்களா. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மொட்டத்துல எனக்கு காமிக்கிறாங்க. அவன் தானே வீடு எங்க இருக்குன்னு சாவி வச்சு தேடிக்கிட்டு இருந்தான். ஒரு வழியா என்னன்னா ஒரு சாவி வந்து ஒரு வீட்டுக்குள்ள செட் ஆயிடுச்சுங்க. ஓகே அப்ப இந்த வீட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்றான். அந்த மாதிரி ஒரு சாவி வந்து வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். சொன்னோம் நம்ம ஹீரோ வராரு. இப்போ பொண்ணு கார்ல தான் உட்காந்துருக்கு. இப்போ நேரா என்ன பண்றாருன்னா வந்துட்டு வீட்டுக்குள்ள போறாருங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடியோ ஒரு மாதிரி வித்தியாசமா சின்னதா இருக்கு. ஆனா அவருக்கு அங்க எதுவுமே கிடைக்கல. அப்படி இப்படி தேடி பார்க்கற போனா இருக்குமா இல்ல நம்ம ஹீரோயின் இருப்பாலாம் தேடி பார்க்கறாங்க. எதுவுமே கிடைக்கல. சரி எதுவுமே கிடைக்கல. அப்ப இந்த வீடு இல்ல வேற வீடு இருக்குடா, நீ வீட்டை தேடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு சரியா அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்பதான் அந்த வீட்டுக்காரன் வந்து சரியா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஒண்ணுமே இல்லை, நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவன் பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிடறான். அப்ப இவன் தான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை துரத்திக்கிட்டு இருக்காரு. இவன் யாரு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பயங்கரமா துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. அவனை போட்டு துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை மண்டையில அடிச்சிட்டான். அடிச்சுட்டு ஒரு பெரிய கல் எடுத்து மண்டையில போட பார்க்கும் போது நம்ம ஹீரோ குறுக்க வந்து அவனை தட்டி விட்டு அவனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி நேரா அவனோட வீட்டுக்கே கூட்டு போயிட்டு அவனை அடின்னு அடிக்கிறாருங்க. இதே டைம்ல இங்க பார்த்தா அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அந்த மலையில இருந்து தேடிட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ரிட்டர்ன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப என்னன்னா ஒரு ஜட்ஜு கூட இல்ல, அவரு யாருன்னா அது மாதிரி கிரிமினல்ஸ்ட்ட வந்து பேசி அவங்க மைண்டை வந்து அப்படியே மேனிபுலேட் பண்ணி அவங்க கிட்ட பதில வாங்குறவரு. கொஞ்சம் டேலண்டான ஆளு. அது மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு இவங்க கிட்ட பேச வைக்கிறாங்க. நீ யாரு, என்ன சொல்லு, எதுக்காக இந்த பொண்ணுங்களை எல்லாம் கொல்ற, உனக்கு வந்து மூடு வர மாட்டேங்குது, அதனால இந்த பொண்ணுங்களை எல்லாம் கொன்னு அதுல நீ இன்பத்தை பாக்குறியா, என்ன எதனால சொல்லு, நீ என்ன இல்லைன்னா இம்போர்ட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி சொல்ல அவனுக்கு கடுப்பாகுது. நான் இம்போர்ட் கிடையாது, அப்படி சொல்லாத, நீ என்கிட்ட என்ன பதில் எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி வில்லன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நீ இம்போர்ட் தான் அப்படி மாதிரி வெறுப்பேற்றுறதுல அவன் என்ன பண்றான், உடனே போய் அவரோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து போலீஸ்காரங்க எல்லாம் அவனை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பிடிச்சவனை கொண்டு வந்து வீட்டுல போட்டார்ல, அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே சேம் டைம்ல என்ன ஆகுதுன்னா வெளியே வந்து அந்த பொண்ணு வந்து கார்ல தானே உட்காந்துருந்தா, ஹீரோட ஃப்ரெண்டுக்கு லைட்டா மண்டையில் அடிபட்டுக்குதுல, அவனும் கார்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணு நடந்து போறதை இந்த பொண்ணு பாக்குறா. சின்ன பொண்ணு நம்ம அம்மா தான் போறாங்கன்னு காரை விட்டு இறங்கி அவ பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடறா. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஹீரோ வந்து உள்ள பாத்தீங்கன்னா அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அடிச்சுட்டு உண்மையை சொல்லு, எங்க வச்சிருக்கீங்க ஹீரோயின், எங்க வச்சிருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து எங்க வச்சிருக்கீங்கன்னு போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவன் அழுகுறான், எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்க, இதெல்லாம் பண்றது அவன் தான், நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப கேட்கிறாரு யார் அவன், என்னன்னு விஷயத்த சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே நானும் அவனும் ஒன்னா ஜெயில இருந்தோம், அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்னா எனக்கு தெரியாது, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணிட்டு ஒரு 2 வீக்ஸ் உங்க வீட்டுல தங்கண்டான்னு சொன்னான். சரி நானும் தங்குன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன பண்ணான்னா அவனோட டூல்ஸ் பேக்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான். எங்க போனா என்ன எதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு அப்பதான் நம்ம ஹீரோ வந்து நோட் பண்றாரு, வீட்டோட செவத்துல வந்து ஒரு மாதிரி பேப்பர் ஒட்டியிருக்காங்க, வெள்ளை பேப்பரை. என்னடா அது வெள்ளை பேப்பர், லைட்டா பிச்சு பாக்குறாரு. அந்த வெள்ளை பேப்பருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா செவத்துல யாராவது வரைஞ்சிருக்காங்க. அந்த சீனை அப்படியே காமிச்சிட்டு கட் பண்ணிடுறாங்க. அது என்ன கொஞ்சம் பின்னாடி சொல்லுவாங்க, நான் சொல்றேன். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்துட்டு காருக்குள்ள பார்த்தா சின்ன பொண்ணை காணோம். எங்கடா சின்ன பொண்ணுன்னு அவனை எழுப்பிட்டு கேட்டா அவனுங்க தெரியலங்கிறாங்க. சரின்னு ஒன்னே 2 பேருமே வேற டைரக்ஷன்ல போய் தேடுறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல வந்து அந்த சின்ன பொண்ணு அப்படியே கொஞ்சம் குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. அது பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. அவ என்ன பண்ணிட்டானா நடந்து போயிருப்பா போல இருக்கு, கொஞ்சம் மேல இருந்து அப்படியே கீழே தடுக்கி விழுந்துட்டா போல. உடனே பார்த்துட்டு நம்ம ஹீரோ உடனே அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாரு. ஓடி போயிட்டு அவளுக்கு என்னன்னு பார்த்தா கொஞ்சம் மயக்க போட்டா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவளுக்கு அப்படியே கொஞ்சம் சிரிஞ்சு எல்லாம் போட்டுட்டு குளுக்கோஸ் ஏத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. உடனே என்ன பண்ணுவாருன்னா கார் எடுத்துட்டு வேகமா என்ன பண்ணுவாரு, அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸ்க்கே போவாரு. அங்கே பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லா டிடெக்டிவும் பேசிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நம்ம வந்து எப்படியாவது
எப்படியாவது எல்லாரும் இந்த பணத்தெல்லாம் கண்டுபிடிச்சாகணும், கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால இவன் மேலே கேஸை போட்டு இவனை உள்ள தள்ள முடியும், இல்லைன்னா இவன் சுதந்திரமாக வெளியே சுற்ற ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேச ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே கீழே வந்து மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும். இந்த டைமில் பார்த்தா மேலே ஏதோ சவுண்டு கேட்கும். என்னடா சவுண்டுன்னு மேலே பார்த்தா மேலே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், வில்லனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க, மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருப்பான். இதை வந்து இந்த டிடெக்டிவ் பொண்ணும் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வருவான். அவனும் டிடெக்டிவ் தானே, அவனும் பார்த்துட்டு சரி இவன் நம்ம ஹீரோ அடிச்சு பதில வாங்கினாதான் உண்டு, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலன்னு அவனும் அமைதியாக கதை உடச்சிட்டு வெளியே போய் நின்றுவான். எல்லா போலீஸ்காரங்களையும் நிப்பாடிடுவான், யாரும் உள்ள போகாதீங்க, ஹீரோ பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிடுவான். ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவான், போட்டு மிதின்னு மிதிப்பாங்க. ரொம்ப நேரம் போட்டு அடின்னு அடிச்சு ஓரளவுக்கு லொக்கேஷனாக வாங்கிடுவான். இங்கே தான் புதைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிருவான். சொல்ல வச்சோன்னா மொத்த போலீஸ் கூட்டமும் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போகும். இந்த டைமில் ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவள் பாத்ரூமில் தானே இருக்கா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் இருக்கும், டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் இருக்கும்ல, அதை ஒவ்வொன்றா பேத்து அந்த டைல்ஸை வச்சு என்ன பண்ணுவான்னா, அவளோட கயிறு கட்டி இருக்குல்ல, அந்த கயிறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன லொக்கேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, ஓகேவா, கொஞ்சம் பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செலலாம் பண்ணுறது அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. அங்கே தான் நான் வந்து புதைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவன் அங்கே வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒர்க் பண்ணான். இப்போ மொத்த போலீஸும் இங்கே வந்துட்டு போட்டு குழியை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த ஒர்க்கரோட ஓனர் இருப்பார்ல, அவன் வருவாங்க, இங்கே தாங்க வேலை பார்ப்பான், ஆனால் நைட்டு அப்பப்போ சும்மா வந்துட்டு போவான், ஆனால் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஹீரோ வந்து என்ன யோசிப்பானா, இங்கே பாரு அவன் இருந்த இடத்துக்கும், அதாவது அவன் ஃபர்ஸ்ட் சொன்ன லொக்கேஷனுக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம், இங்கெல்லாம் வந்து அவன் யாரையுமே புதைக்க வாய்ப்பு கிடையாது, நம்புடா, இங்கே எதுவுமே இல்லடா, நம்ம வேற லொக்கேஷன் எங்கேயாச்சும் தேடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவன் கார் பார்க் பண்ண லொக்கேஷன்ல இருந்து இந்த லொக்கேஷன் வந்து நடந்து வரதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் அவன் கண்டிப்பாக கார் பார்க் பண்ண சொன்ன லொக்கேஷன்ல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இருக்க லொக்கேஷனுக்குள்ள தான் கண்டிப்பாக அவனோட வீடு இருக்கும், அங்கே போய் தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நம்ம வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க, அதாவது ஜட்ஜோ யார்ட்டையோ காமிக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. இப்போ இங்கே கூட்டு போறவனா என்னன்னா, அங்கே போய் ப்ரூஃப் காமிக்கணும். ப்ரூஃப் இல்லை அப்படின்னா வில்லன் வந்து நல்லவன், அவனை வந்து விடுவிச்சிருவாங்க, ஓகேவா. இப்போ அதுக்காக கூட்டு போறதுக்காக அப்படி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போது ஒருத்தன் அந்த இடத்துக்கு வர்றான். அவன் கொஞ்சம் ஒரு மேலதிகாரி. அவன் வந்து என்னன்னா, அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸரோட ஹெட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, நம்ம வந்து வில்லனை பிடிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது, இவன் மேல தப்பு இல்லை, இவன் மேல எந்த ப்ரூஃப்மே இல்லைன்னா அப்போ இவன் நல்லவன் தான் அர்த்தம். இப்போ வந்து அவன் நல்லவன்னா நம்ம இவ்வளோ அடிச்சிருக்கோம், கொடுமைப்படுத்திருக்கோம் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பிடிச்சிருக்கோம் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை உண்டாகும். இதனால நம்மளோட வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு, நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். ப்ரூஃப் கிடைக்குதா பாருங்க, கிடைக்கலடா அவனை உடனே ரிலீஸ் பண்ணிருங்க, அதுதான் வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா, வேற வழி இல்லை, ப்ரூஃப் இல்லாதவன நம்மளால வச்சுக்க முடியாது, அவன் மேல கேஸும் போட முடியாது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வந்து ப்ரூஃபை எடுத்துடலாம்னு பாக்குறாங்க. முடியல, சரி வேற ஆப்ஷனே கிடையாது, அவனை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதாவது நம்ம போலீஸ்காரன் சொல்றான், இங்க பாரு அது மாதிரி எந்த கேஸுமே அவன் மேல போட முடியல, ஏன்னா ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல, இங்க எவ்வளவு தோணாலும் எந்த பணமும் கிடைக்காது, அவன் வந்து தப்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ தானே அவனை போட்டு இவ்வளவு அடிச்சிருக்க, உன் மேலே கேஸை போட்டு உன உள்ளத்தள்ள சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. டேய் என்னடா பைத்தியமாடா, கொலை பண்ணவனை விட்டுட்டு என்ன வந்து அவனை பிடிச்ச என்ன வந்து இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வேற உயிரோட தானே இருப்பா, அவளை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்றதுக்கு ஹீரோயின் எல்லாம் செத்து போயிருப்பாடா, சொன்னா கேள்றா, ஏன்டா லூசு மாதிரி ஹீரோயினுங்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பான். இங்க பாருங்கடா, என்ன எவனுமே தொடக்கூடாது, நான் போய் ஹீரோனை தேட போறேன், ஏன்னா என்ன பிடிச்சிங்க நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு கோடையில எல்லாம் தூக்கி நின்றுட்டு இருப்பான். சுத்தி பாத்தீங்கன்னா அவனை சுத்தி ஏகப்பட்ட போலீஸ் நிற்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 50 போலீஸ் நிற்பாங்க. 50 போலீஸே அவன் தப்பிச்சு தாண்டி ஓடலான்னு பார்ப்பாங்க. 50 பேர் அவனை பிடிச்சிருவாங்க. பிடிச்சி கையில விலங்கெல்லாம் மாட்டிட்டு அவனை வந்து கார்ல ஏற்றிடுவாங்க. அந்த கார்ல இருக்கிற ஒரு 4-5 போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா 4-5 பேர் தான் இருப்பாங்க. அதில் 2 பேர் இவன் கூட வேலை பார்த்தவங்க. இப்போ கார்ல வந்து நம்ம ஹீரோவை கூட்டு போய்கிட்டு இருக்காங்களா, கூட்டு நேராக போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே சிகரெட் கேட்குறான். சரின்னு சிகரெட்டும் கொடுக்குறாங்க, வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பேசி இவங்களை மேனிபுலேட் பண்ணி என்ன பண்ணுறான், டிரைவர் ஒரு அடியை போட்டுறான். உடனே டிரைவர் என்ன பண்ணுறான், காரை கொண்டு போயிட்டு ஒரு மரத்தில் போய் முட்டிடுவான். முட்டினோன்னா ஒரு 2 பேருக்கு அடிபட்டுரும். இன்னும் 2 பேரும் நம்ம ஹீரோ கையிலேயே அடிச்சு போட்டுருவாரு, மயக்க போட்டுருவாங்க. இன்னும் ஒருத்த மட்டும் கொஞ்சம் உயிரோட இருப்பான், அதாவது கொஞ்சம் நினைவோட இருப்பான். உடனே நம்ம ஹீரோ எந்திரிப்பாரு. எந்திரிச்சிட்டு டே அந்த கீயை கொடு, ஹேண்ட் காஃபை கழுவுறதுக்கு கீயை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே அவனும் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆக்ஷன்லாம் பண்றதை பார்த்துட்டு பயந்துட்டு கீயையும் கொடுத்துருவான். நம்ம ஹீரோ அங்கே ஓப்பன் பண்ணிடுவாரு. வில்லன் எங்க இருக்கான்னு கேட்பாரு. வில்லனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். உடனே வேற வழியே இல்லை, வில்லன் அந்த கார் பார்க்கிங் லொகேஷனுக்கு நம்ம ஹீரோ போயே ஆகணும். ஓடி போய்கிட்டு இருப்பாரு. எப்படியாவது நம்ம ஹீரோனை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓடி போய்கிட்டு இருப்பாரா. இங்க பார்த்தா வில்லன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வில்லன் வந்து அவனோட வீட்டுக்கு போறதுக்காக அப்படியே பொறுமையா போய்கிட்டு இருப்பான், நடந்து போய்கிட்டு இருப்பான். இப்போ பார்த்தா அந்த லேடி டிடெக்டிவ் இருக்கால, அவ வந்து நம்ம வில்லனை பொறுமையா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். 2 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் வந்து ட்ரெயினில் போறப்ப ஒரு ஆள் வந்து வர முடியாது, கொஞ்சம் ட்ரெயின் சீக்கிரம் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு மட்டும் என்னன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளா வில்லனை. வில்லன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான், பஸ்ல போவான், கார்ல போவான், மாறி மாறி போவான். அப்படி இப்படி நீ இவ்வளவு ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவா தெரியுமா, ஒரு கட்டத்தில் எப்படியோ அந்த கயிறெல்லாம் அவுத்து தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சு பார்த்தா வீட்டை ஃபுல்லாக தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்ணுவா, ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னலை அடிச்சு உடச்சிட்டு ஜன்னலேருந்து இருந்துச்சு வெளியே குதிப்பா. அப்போது தான் பார்த்தா வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சுல, அந்த நாய் பார்த்தா ஒரு இடத்துல வந்து மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கும். அங்கே பார்த்தா ஒரு கையை வந்து புதைச்சி வச்சிருப்பான்.
போயிடும். அது வேற அந்த நாய் அப்படியே கடிச்சு தின்னுட்டு இருக்கும், வாயில ரத்தமா இருக்கும். இப்போ அந்த நாய் அப்படியே வருமா, ஆனா இவ ஒண்ணுமே கண்டுக்காம பயந்து என்ன பண்ணுவானா வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. ஒரு கட்டத்துல வெளியே வந்துட்டு என்ன பண்ணுவா அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பா. நடந்து எப்படியாச்சும் ரோட்ல போய்கிட்டே இருப்பா. ரோட்ல ஒரு பையன் இருக்க மாட்டாங்க. அப்படி இப்படி தேடி போனா கடைசி ஒரு கடை மட்டும் தான் இருக்கும். அந்த கடை லாக் ஆகி தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போவா. உள்ள பார்த்தா ஒரு அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க. என்னமாச்சுன்னு கேட்பாங்க. இல்ல என்ன ஒருத்தன் கொல்ல வந்துகிட்டு இருக்கான், என்ன இந்த மாதிரி வீட்டுல போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தினா, தப்பிச்சு வந்துட்டேன், நான் போலீஸ்க்கு மட்டும் கால் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு என்ன பண்ணுவானா டெலிஃபோன் கொடுப்பாங்க. அவளும் போலீஸ்க்கு கால் பண்ணுவா. போலீஸ்க்கு கால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோ வந்து வேகமா வந்துட்டு இருக்காரு அவளை காப்பாத்துறதுக்காக. வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரா, அதனால போன் அடிக்கிறதுலாம் அவர் காதுல உழுகலங்க. எந்த டிராஃபிக்கும் எவனும் டாக்ஸி கார்லாம் வண்டியை நிப்பாட்ட மாட்டான். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க வந்து ஹீரோக்கு கால் பண்ணி இவ வந்து ஒரு மெசேஜ் சொல்றா ஹீரோக்கு. அந்த மெசேஜ் நம்ம ஹீரோ இன்னும் பார்க்கல. அதே சேம் டைம் போலீஸ்க்கும் கால் பண்ணிட்டாங்க. இப்போதாங்க ஒரு ட்விஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இப்போ வில்ல வந்துகிட்டு இருக்கான் வீட்டுக்கு போறதுக்காக. சீரட் பாக்கெட் ஓபன் பண்றான். சீரட் இல்ல, காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணுவான், கடைக்கு போய் சீரட் வாங்குவானா. வீட்டு பக்கத்துல இருக்க கடை அந்த கடை தான். இப்போ நேரா அந்த கடைக்கு போவான். கடைக்கு போனோன்னே அந்த அம்மா வாயை வச்சுட்டு சும்மா இருக்கான். சரியா வில்ல வந்து அந்த கடைக்கு போயிடுவான். கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுவான், அந்த மாதிரி சீரட் கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். கொஞ்சம் ரெகுலரா அவன் அங்கே தான் சீரட் வாங்கிட்டு இருக்கான் இருக்கு. உடனே இந்த அம்மா வந்து நார்மலா பேசுற மாதிரி, இது மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்கான் போல இருக்கு, போட்டு பயங்கரமா அடிச்சு எல்லாரையும் கொல்றானா, எனக்கு பயமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவனுக்கு உடனே டவுட் வந்துடும். ஆஹா, விஷயம் இங்க வரைக்கும் வந்துருச்சா, யாரு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே தெரியல, அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல உடனே இவன் விசாரிப்பான் என்னாச்சு எதுன்னு சொன்னோன்னே, இல்லப்பா ஓ மூஞ்சிலே அடிபட்டு இருக்க, ஒருவேளை அவன் தான் உடனே ஏதாச்சும் பண்ணான்னு கேட்டதுக்கு இல்ல இது வேற பிரச்சனைங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னி கொஞ்ச நேரம் இங்கே இருக்கியாப்பா போலீஸ் வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, எதுக்கு நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இல்ல அந்த பொண்ணு இங்கே தான்ப்பா இருக்கா, உள்ளதான் இருக்கா, அந்த பொண்ணை தேடி அவன் வருவான்ல கொல்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ இவங்களே வாயை விட்டு மாட்டி விட்டாங்களா, இவன் என்ன பண்ணுவான், சரி ஓகே அப்படின்னு ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். அவங்கள்ட்ட சுத்தியல் இருக்கா கொடுங்க, நான் பாதுகாப்புக்கு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வில்லன் சொன்னோடனே அந்த பொண்ணும் சரி நமக்காக பாதுகாப்புக்கு நிற்கிறான்னு அந்த அம்மாவும் சுத்தியலை கொடுப்பாங்களா. அவன் என்ன பண்ணுவான், அந்த அம்மாவை அங்கேயே போட்டு தருவான்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் பொண்ணு இருக்கால, அவன் வந்து அந்த கடைக்கு ஒரு ஓரமா கார்னர்ல வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. ஓரமா இங்க நடக்கிறதெல்லாம் தெரியாது. அவன் வெளியே வரட்டும் லொகேஷன் போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இங்கே இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், உள்ள வந்து இவளை அடிச்சு கொண்டுட்டான். அந்த அம்மாவை கொண்டுட்டு உள்ள வர்றான். பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. நேரா போறான். எப்படி நீ தப்பிச்ச, பயங்கரமான ஆளா இருக்கிய, இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கட்டி பிடிச்சாலும் நீ தப்பிச்சிட்ட, சரியான ஆளுதான் நீ, யாருக்கு கால் பண்ண, போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனோட வாய்ஸ் கேட்டு அப்படியே ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவன் மூஞ்ச கூட பார்க்கல, இவன் தான் வந்துட்டான்னு தெரிஞ்சிச்சு. பயங்கரமா அழுகுறாங்க, என்ன உற்றுன்னு அழுகுறாங்க. என்ன பண்ணுவானா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் எப்படியாவது காப்பாத்திடுவாங்க ஹீரோயினை நினைச்சேன். சுத்தியல் எடுத்து மண்டன்னு அடிச்சு ஹீரோயின் அங்கேயே கொண்டுருவான். ரொம்ப மோசமா இருக்கும். அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா தெரிக்குங்க. என்னால அதை வந்து ஏத்துக்கவே முடியல. ஹீரோ அவங்ககிட்ட தேடி அலையிறான், எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. முடியவே இல்லை. இப்போ வந்து ஹீரோயின் அப்படியே செத்து போயிருவாங்க. ஆமா, இவ்வளவு அடி அடிச்சா எப்படி இருந்தாலும் யாரா இருந்தாலும் சாதாரண செய்வாங்க. இப்போ ஹீரோ தேடிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா போலீஸ்காரா போகும். எங்கடா போலீஸ்காரா போகுதுன்னு போய் பார்த்தா ஒரு கடை வாசல்ல ஃபுல்லா போலீஸா நின்றுட்டு இருப்பாங்க. ரெண்டு டெட் பாடியை வந்து ஒரு டெட் பாடியா அப்பதான் தூக்கிட்டு போவாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாட்டுக்கு உள்ள வருவாரு. வந்து பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு உள்ள நிற்பான். என்னாச்சு யாரு என்னன்னு கேட்டுட்டு இருப்பான். பார்த்தா ஹீரோயினான்னு கத்துவான் வெளியே இருந்து. இவனால ஒண்ணுமே சொல்ல முடியாது உள்ள இருந்துட்டு. ஏன்னா இவன் வந்து ஹீரோயின் ஃபர்ஸ்டே செத்து போயிருப்பான் தானே சொன்னான். இப்பதான் அவன் செத்து போனா, சரி நம்மளே ஒரு காரணம் ஆயிட்டோமா, நம்முடைய வருத்தத்துல தலையை குனிஞ்சிட்டு கதவை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஹீரோ அந்த சென்ல ஹீரோவை பார்க்கணுமே, சம பாவமா இருக்கும். கடந்து கத்துவாங்க, கடந்து டேய்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஹீரோயின் போயிட்டாலே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமா கத்துவான். இப்போ என்னன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. நேரா என்ன பண்ணுவானா, அவன் பொண்ணை பார்க்க போவான். அது அவன் பொண்ணு இல்ல, ஹீரோயினோட பொண்ணு. அவ பார்த்தா பெட்ல படுத்து கிடப்பா. அப்படியே கொஞ்சம் உடம்பு முடியாம படுத்து கிடப்பாளா. அவளை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கும். இது மாதிரி அவனை யாருக்கெல்லாம் தெரியுமோ எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சரியான மோசமான சம்பவம் ஒன்று பண்ணிட்டு போயிட்டான். எப்பயுமே அவன் சம்பவம் பண்ணா பாடியை போச்சிருவான், யாருக்கும் எதுவுமே தெரியாதுல்ல. விக்டிம்லாம் காணாதான் போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த சரியான சம்பவம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ இந்த பொண்ணுலாம் வந்து சொல்லிட்டு இருப்பா, இது மாதிரி எனக்கு அந்த போட்டோ அனுப்புனா, என்ன வந்து தொல்லை பண்ணா, இது பண்ணா அது பண்ணான்னு எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கும். இப்போ ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, எப்படியாவது அவன் வீட்டை கண்டுபிடிச்சாகணும்னு அப்படியே கொடை எடுத்துட்டு மலையில அப்படியே இந்த ஏரியாக்குள்ள சுத்தி நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படியே அந்த கடைக்கு போவாரு. ஏதாவது கிடைக்குதா, க்ளூ கிடைக்குதான்னு. கடைக்குள்ள போயிட்டு தான் அப்பதான் ஒரு போன் எடுத்துட்டு ஹீரோயின் அனுப்பின மெசேஜ் வந்து கேட்பாரு. இங்க பாருடா, என்னால முடியலடா, இதுக்கு மேல நான் அந்த வேலைக்கு வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன விட்டுரு, இனிமே நான் வேலைக்கு வரல, நான் வேலையை குட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அவ அந்த இடத்துல ஹெல்ப் கூட கேட்கல. இது மாதிரி நான் இனிமே வேலைக்கு வரலங்கிற மாதிரி சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாளா. அதை கேட்டு ஹீரோக்கு மனசே கேட்காது. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த கடையை விட்டு அப்புறம் வெளியே வந்திருந்தான்னா கூட நம்ம டிடெக்டிவ் பொண்ணு வந்து பிடிச்சிருப்பா. அவன் என்ன பண்ணியிருக்கான், கடையை விட்டு அப்படியே பின்னாடி வெளியே ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கு, அந்த ஜன்னலை உடச்சிட்டு தப்பிச்சு போயிட்டான். அதனாலதான் அவளாலையும் பிடிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஜன்னலை பார்த்துட்டு இருக்கிறப்போ மேல சர்ச் ஒன்று பாக்குறாரு. ஓகே, அது சர்ச் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு லைட்டா சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அதாவது வில்லனை பத்தின சில க்ளூஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. சர்ச்சை பாக்குறாரா, அடுத்து என்ன பண்றாரு, சர்ச்சை பாக்குறாரா, அடுத்து பாத்தீங்கன்னா ஜீசஸோட போட்டோலாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தாங்க அவருக்கு லைட்டா ஞாபகம் வருது. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பருக்கு பின்னாடி
ஃபுல்லாக வாலில் ஃபுல்லாக அதை வரைஞ்சிருந்துச்சுன்னு பிளாக் கலரில் நம்ம வில்ல என்ன பண்ணியிருக்கான்னா இயேசுநாதரை வந்து வரைஞ்சிருக்கான். ஜீசஸை வந்து ஃபுல்லாக வரைஞ்சிருந்திருக்கான். இந்த கையில் ஆணி அடிக்கிறது, தலையில் காலில் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே வரைஞ்சி வச்சிருந்திருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னா இவன் வந்து இந்த இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த மாதிரி இவனை தெரியுமா என்னன்னு கேட்டோன்னா, இவனை தெரியுமே, இவன் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலுவெல்லாம் செஞ்சு கொடுத்தான், ரொம்ப நல்ல பையன், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், நிறைய திறமை இருக்கு இவனுக்கு, இவனை பத்தி பால் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும், ஆனா அவர் தான் இவனை கூட்டு வந்தாரு வேலைக்கு, நீங்க போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னா அவரோட லொகேஷன் கொடுப்பாரு. அந்த பாலோட லொகேஷன்ல தான் இப்போ நம்ம வில்லன் தங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எல்லாம் பிடிச்சி வச்சிருந்தான்ல அங்கேதான். இப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பாலோட லொகேஷனுக்கு போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு, போயிட்டு காலிங் பெல் அடிக்கலான்னு போறாருங்க. அந்த டைம்ல தான், அதுக்கு முன்னாடி தான் நம்ம வில்லன் என்ன பண்றான்னா ஃபுல்லா எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவான், டாப்பா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கண்ணெல்லாம் போட்டு கோட் ஷூட்லாம் போட்டு வெளியே வரதுக்காக இருப்பான். ஹீரோ போய் காலிங் பெல் அடிக்கலான்னு பார்ப்பாரு. பார்த்தா வந்து சரி வேணான்னு என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட நிறைய சாவி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டு பார்த்தா ஒரு சாவி வந்து செட் ஆயிரும். ஆஹா இப்போ இந்த வீடு தான் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போவாரு. சரியா வில்ல அந்த டைம்ல தான் டிப் டாப்பா வெளியே வரதுக்காக நிற்பான். என்னப்பா தம்பி எங்க போற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உடனே தப்பிச்சு ஓட பார்ப்பானா. ஹீரோ தான் கோவக்காரன், சும்மாவே மண்டையை பிடிச்சி இழுன்னு எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போவாரு. அப்படி போறப்ப அவன் என்ன பண்ணுவான், அவன் பேக்ல இருக்க ஒரு ஆணி எடுத்து நம்ம ஹீரோட காலையே குத்திடுவான். அப்படி இருந்து நம்ம ஹீரோனை போட்டு மிதின்னு மிதிப்பாரு. படுக்க போட்டு ஏற்கனவே அவன் மூஞ்சில நிறைய கோடெல்லாம் போட்டு வச்சிருக்காரு இவர் குத்தி குத்தி, இன்னும் போட்டு மிதின்னு மிதிச்சோன்னா பையன் அப்படியே ரத்தத்தில் லைட்டா மயக்கத்தில் இருப்பான். அப்போ முதல் லெஃப்ட்ல பார்ப்பாரு. பார்த்தா வந்து நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளோட மண்டையையும் கையையும் வெட்டி எடுத்துட்டு வந்து அங்க இருக்க ஒரு மீன் தொட்டிக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து மண்டை கிடைக்கல அப்படின்னு எதுவுமே சொல்லவே மாட்டாங்கல்ல, அப்படியே பாத்தீங்கன்னா மீன் தொட்டிக்குள்ள போட்டு வச்சிருப்பான். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியத்தில் இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போயிட்டு ஒரு கம்பி எடுத்து நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருவான். ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ தப்பிப்பாரு, அவன் கையில கம்பி வச்சிருக்கானா. ஒரு இடத்துல நம்ம ஹீரோ போய் சுத்தில எடுத்துருவாரு. இப்போ வந்து இவன் கையில இருக்க கம்பியை பார்த்து நம்ம ஹீரோ பயப்படுவாரு, ஹீரோ கையில இருக்க சுத்தில பார்த்து அவன் பயப்படுவான். மாத்தி மாத்தி பயந்துகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். பயங்கரமா ஃபைட் போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் ஆனா அவன் என்ன பண்ணிடுவான், சைட்ல வந்து ஒரு சிலை மாதிரி இருக்குங்க, கல்லுல செஞ்ச சிலை, அது எடுத்து நம்ம ஹீரோ மண்டையிலே அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோ அப்படியே கீழே வந்து கிடப்பாரு. அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ முடிஞ்சு போச்சு, தப்பிச்சு போயிடுவான் தான் நானும் நினைச்சேன். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, சைட்ல சுத்தியில கிடச்சிரும், எடுத்து அவன் மண்டையிலே 2 அடி தான் அடிப்பாரு. பையன் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. ஃபுல் மயக்கத்தில் இருப்பான். சுத்தியில அப்படியே தூக்கி வச்சு நின்றுட்டே இருப்பாரு. அடிக்கலாமா ஏன்னா அவரும் மயக்கத்தில் தானே இருக்காரு. லைட்டா பார்த்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் வந்துடும். எப்படி வந்தாங்கன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் வந்துடும். ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு மாப்பிள்ள அடிச்சிடாத, பொறுமையா இரு, எந்த அவசரமும் இல்லை, அடிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனும் அப்படியே இல்லடா நான் அடிச்சு கொல்லுவான்டான்னு அப்படி ஓங்குறப்ப எல்லா போலீஸ்காரங்களும் போய் நம்ம ஹீரோவையும் பிடிச்சிருவாங்க. வில்லனே அப்படியே பிடிச்சி தூக்கிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ அப்படியே பார்ப்பாரு. ஹீரோனோட மண்டை அப்படியே இருக்கும். அதை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கும். அவன் வந்து எவ்வளோ மோசமானவன், ஆனால் இந்த அளவுக்குலாம் மோசமா பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. கொல்லுவான்னு தான் நானும் பார்த்தேன். அவன் என்ன பண்ணா, அடிச்சு கொல்றது மட்டும் இல்லாம தலையெல்லாம் வெட்டிட்டு வந்து இப்படி ஒப்பானு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னா, எல்லா பாடியும் தோண்டி எடுக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி தான் அவன் என்ன பண்ணிருக்கான், பெரிய இடத்துல எல்லா பாடியும் எல்லா பொண்ணுங்களையும் சரி எல்லாரையுமே கொண்டு அங்கே தான் போச்சு வச்சிருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பாடியும் எடுக்கிறாங்க. கைகால வெட்டப்பட்டு இருக்கு, சில பாடிக்கு தலை இல்ல, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. எல்லா பாடியும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இந்த கேஸும் சால்வ் ஆன மாதிரி தானே, ஒரு கட்டத்தில் இப்படிலாம் கிடைச்சிருச்சு எல்லாமே. அப்படி எல்லாமே பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அடிபட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு, அரசெல்லாம் பண்ணல யாருமே. இப்போ அவங்க அப்படியே பொறுமையா நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. எதுக்காகனா நம்ம ஹீரோயினோட பொண்ணை பாக்குறதுக்காக பொறுமையா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போயிட்டு அப்படியே பொண்ணை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. எப்படி பாக்குறாருன்னா, உனக்கு இனிமே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அந்த இடத்துல எந்த டயலாகுமே இருக்காது. அப்படியே பாப்பாரு. அவ வந்து அப்படியே பொறுமையா தூங்கிக்கிட்டு இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. நம்ம வில்லன் எப்படி இருந்தாலும் அரஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. அவன் செத்துருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நம்ம ஹீரோ தான் அடிச்சு கொல்லலையே அவனை அப்படிங்கிற மாதிரி காமிச்சு படத்தை ரொம்ப சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு மூவி. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வில்லனை காமிச்சிட்டா ஆனால் ப்ரூஃப் மட்டும் கிடைக்கலங்கிற மாதிரி, அவனை எப்படி தான் பிடிக்க போகிறாங்க, எப்படி தான் ப்ரூஃப் கிடைக்கும், அவன் வீட்டை கண்டுபிடிக்கிறது மட்டும்தாங்க கதையை. கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிரும். வீட்டை தான் கண்டுபிடிக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு வேளை அதை கண்டுபிடிச்சி ரொம்ப சூப்பராக படத்தை முடிச்சிருவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த படம். உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்துச்சு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.